நாம் வாசித்த இந்த 2 நாளாகமும் 20ஆம் அதிகாரம் 1 இந்த 12 வசனங்களிலே யோசபாத் எதிர்பாராத விதமாய் சந்திக்கிற ஒரு பிரச்சனையின் சம்பவத்தை வாசிக்கிறோம். யோசபாத் யூதாவின் ராஜா. இவர் ராஜ்யபாரம் பண்ணுகிற காலத்தில் அம்மோன் புத்திரரும் மோவாப் புத்திரரும் இன்னும் சிலரும் கூட யோசபாத்துக்கு விரோதமாய் யுத்தம் பண்ண வருகிறார்கள். யுத்தம் பண்ண வருகிற செய்தியை யோசபாத் கேள்விப்படுகிறார். வேத வசனம் சொல்கிறது, யோசபாத் அந்த வார்த்தையை கேட்ட பொழுது பயந்தான். 3ஆம் வசனத்தில் பார்க்கிறோம், அப்பொழுது யோசபாத் பயந்து இந்த யுத்தத்துக்கு வருகிற ஜனங்களை கண்டு, எதிர்பாராமல் அவன் ராஜ்யத்துக்கு நேரிடுகிற தீங்கை கண்டு பயந்தான். அந்த போராட்டங்களை கண்டு நடுங்கினான். நடுங்கி அவன் செய்த ஒரு காரியம், கர்த்தரை தேடுவதற்கு ஒருமுகப்பட்டு யூதாவெங்கும் உபவாசத்தை கூறிவிட்டான். கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அன்பானவர்களே, இந்த காலை நேரத்தில் யோசபாத்தின் வாழ்விலிருந்து, அவருடைய ஜெபத்திலிருந்து, நமது வாழ்வில் எதிர்மறையான சூழ்நிலை நடுவே நாம் எப்படிப்பட்ட விசுவாசத்தோடு காணப்பட வேண்டும், எப்படிப்பட்ட தெளிவோடு காணப்பட வேண்டும் என்கிற சில காரியங்களை உங்கள் முன் காண்பிக்க விரும்புகிறேன். பல நேரங்களில் நமது வாழ்க்கையில் நாம் நினைப்பது போல் நடப்பதல்ல. யாராவது சொல்ல முடியுமா, பாஸ்டர் நான் பிறந்ததிலிருந்து நான் எப்படி ஆசைப்பட்டேனோ அப்படிதான் என் வாழ்க்கை நடக்குது பாஸ்டர், அப்படி யாராவது இருக்கிறீங்களா? நான் என்னைக்கு பிறக்கணும்னு நினைச்சனோ அன்னைக்கு தான் பிறந்தேன், அப்படி யாராவது இருக்கிறீங்களா? நான் யார் வீட்டில் பிறக்கணும்னு நினைச்சனோ அவங்க வீட்டில் தான் பிறந்தேன். நான் எப்படி ட்ரெஸ் உடுத்தணுமோ அப்படிதான் நான் நல்லா உடுத்துறேன். டெய்லி நான் நினைச்ச சாப்பாடு தான் சாப்பிட்றேன், நினைக்கிறபடி தான் வாழ்றேன், அப்படி யாராவது இருக்கிறீங்களா? யாராவது கை தூக்குன்னு பார்க்குறேன், யாரும் கை தூக்க மாட்டேங்கிறீங்க. என் வாழ்க்கையில நினைச்ச படிப்பு தான் படித்தேன், நினைச்ச ஊர்ல தான் தங்குறேன், நினைச்ச இடத்துல தான் வீடு வாங்கினேன், நினைச்ச ஆளை தான் கல்யாணம் முடிச்சேன். இந்த மாதிரி இருக்கீங்களா யாராவது? பாருங்க, சில நேரம் நம்ம நினைச்சது மாதிரி நிறைய பேருக்கு நடப்பதில்லை. எதிர்பாராதது நிறைய நடக்குது. இப்படி கேட்கலாம், இப்ப கேட்டா எல்லாரும் கை தூக்கி நினைக்கிறீங்க, மாஸ்டர் என் வாழ்க்கை எதிர்பாராதது நிறைய நடக்குது அப்படி இருக்கிறவங்க கை தூக்கி பார்க்கலாம். எதிர்பார்க்காததான் நிறைய நடக்குது. எதிர்பார்த்தது நடக்கல, எதிர்பாராததுதான் நினைக்கிற திடீர் நடக்குது. நினைச்சு பார்க்காததான் என் வாழ்க்கையில நடக்குது. அப்படி கேட்டால் நிறைய பேர் கை தூக்க வாய்ப்பு உண்டு. யோசபாத் வாழ்விலும் பாருங்களேன், அவன் நல்ல சமாதானமா ஆட்சி பண்ணி கொண்டிருந்தார். எதிரி படை எதிர்பாராத விதமா படையெடுத்து வருகிறார்கள். அம்மோன் புத்திரரும் மோவாப் புத்திரரும் இவனுக்கு விரோதமாய், இவன் ராஜ்யத்துக்கு விரோதமாய் படையெடுத்து வருகிறார்கள் என்ற செய்தி கேட்டபோது இவன் பயப்படுகிறான். ஏன்னா பிரச்சனை ரொம்ப பெருசு, பிரச்சனை போராட்டம் ரொம்ப பெருசு. ஆதலால் சகல யூத ஜனமெங்கும் உபவாசத்தை கூறுகிறார். ஒரு எதிர்மறையான சூழல் நடக்கிறது, நினைச்சது போல் இல்லை. இன்னைக்கு பாருங்க, நாட்டுல நினைச்ச மாதிரி நடக்கிறது இல்லை. எங்கெங்கேயும் நடக்கிற பிரச்சனைக்கு கவர்மெண்ட் என்ன பண்ணுன்னு தெரியல. விலைவாசி ஒரு பக்கம் உயர்வு, பொருளாதாரம் ஒரு பக்கம் வீழ்ச்சி, என்ன பண்ணுன்னு தெரியல. அளவுக்கு எதிர்பாராத சூழல்கள் நாட்டுலதான். அப்படின்னா சில வீட்டிலேயே எதிர்பாராத சூழல்கள், நினைச்ச மாதிரியே போகல. ஒவ்வொரு நாளும் விடிஞ்சா ஐயோ எப்படா பொழுது சாயின்னு இருக்கு, பொழுது சாஞ்சா எப்படா விடியும் இருக்குன்ற மாதிரி சில வாழ்க்கை போகும். ஆனா அன்பானவர்களே, ஆவிக்குரிய பிள்ளைகள் நாம் இன்றைக்கு யோசபாத் வாழ்க்கையிலிருந்து ஒரு 3 காரியங்களை உங்களுக்கு நான் கற்றுக் கொடுக்க விரும்புகிறேன். உங்க வாழ்க்கையில எதிர்மறையான சூழல் வரும்போது, நீங்க நினைச்சது மாதிரி நடக்காத போது, நீங்க எதிர்பாராத சில காரியங்கள் சம்பவிக்கும் போது உங்களுக்கு எனக்கும் சில தெளிவு ரொம்ப வேண்டும். ஆனால் இந்த யோசபாத்துக்கு அந்த தெளிவு இருந்தது. அவன் ஒரு பெரிய யுத்தத்தை சந்திக்கிறான், ஒரு பெரிய போராட்டத்தை சந்திக்கிறான். அவன் பயப்படுகிற ஒரு சூழல். ஆதலால் சகல ஜனங்களை அழைத்து ஒரு உபவாசத்தை கூறி ஒரு அருமையான ஜெபத்தை ஏறெடுக்கிறார். எதிர்மறையான சூழலில் நமக்கு இருக்க வேண்டிய தெளிவு என்ன? முதல் காரியம், 2 நாளாகமும் 20ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை யாராவது வாசிங்க. எங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தாவே, பரலோகத்தில் இருக்கிற நீர் அல்லவோ தேவன், தேவரீர் ராஜ்யம் ஜாதிகளுடைய ராஜ்யங்களை எல்லாம் ஆளுகிறவர். உமது கரத்தில் வல்லமையும் பராக்கிரமும் இருக்கிறது, ஒருவரும் உம்மோடு எதிர்த்து நிற்க கூடாது. கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அன்பானவர்களே, யோசபாத் வாழ்விலிருந்து எதிர்மறையான சூழலில் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய சில பாடம், நமக்கு இருக்க வேண்டிய சில தெளிவு. முதல் காரியம், யோசபாத் வாழ்க்கையில் எதிர்மறையான எதிர்பாராத நிகழ்வு நடந்த போது
அவருக்கு இருந்த முதல் தெளிவு தேவனை குறித்த தெளிவு இருந்தது. சேர்ந்து சொல்லுங்க, தேவனை குறித்த தெளிவு இருந்தது. தேவன் யார், அவர் வல்லமை எப்படிப்பட்டது, அவரால் என்ன செய்யக்கூடும் என்கிற தெளிவு யோசபாத்துக்கு இருந்தது. பாருங்க, வசனம் அழகாய் சொல்கிறது, எங்கள் பிதாக்களாகிய தேவனாகிய கர்த்தாவே, பரலோகத்தில் இருக்கிற நீர் அல்லவோ தேவன். கையை உயர்த்துறாமே சொல்லுங்க, அல்லேலூயா. பாருங்க, யோசபாத் வாழ்ந்த நாட்களிலே அநேக தேவர்களை வணங்கி இருக்க கூடும். இடத்திலே பார்க்கிறோம், அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களே பொன் கண்டுபிடி செய்தார்கள், பாகால் தெய்வம் என்று ஆராதித்தார்கள். பல ஒவ்வொரு புத்திரருக்கும், ஒவ்வொரு நாடுகளுக்கும், ஒவ்வொரு ஜாதிகளுக்கும் ஒரு தேவர்களை பின்பற்றி கூடும். அம்மோன் புத்திரர் ஒரு வித தெய்வத்தை வணங்கி இருக்க கூடும், மோவாபியர் ஒரு வித கடவுள் வழிபாடுகளை கொண்டிருக்க கூடும். ஆனா பாருங்க, யோசபாத்துக்கு தேவன் யார் என்கிற தெளிவு, தேவன் எப்படிப்பட்டவர் என்கிற தெளிவு, என் தேவன் யார் என்கிற, அவரால் என்ன கூடும் என்கிற நம்பிக்கை காணப்பட்டது. அவர் பாருங்க, அவர் ஜெபத்தை எப்படி ஆரம்பிக்கிறார் பாருங்க, எங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தாவே, பரலோகத்தில் இருக்கிற நீர் அல்லவோ தேவன். ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா. எத்தனை பேருக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு, நான் வணங்குகிற ஆராதிக்கிற தேவன் தான் தேவன், அவரை போல தேவன் இல்லை என்ற நம்பிக்கை எத்தனை பேருக்கு இருக்கிறது? பூமியில எத்தனையோ தேவனுடைய நாமங்களை சொல்லலாம், ஆனால் வேதம் சொல்கிறது அவருடைய நாமமே உயர்ந்த நாமம், அவருடைய நாமமே பெரிய நாமம். ரட்சிக்கப்படும்படி வானத்தின் கீழே பூமியின் மேலே அவருடைய நாமமே அல்லாமல் வேறே நாமம் இல்லை. அன்பானவர்களே, இங்க இருக்கிற ஒவ்வொருவரையும் பார்த்து தாழ்மையை உற்சாகப்படுத்துகிறேன். இயேசுவின் நாமமே அல்லாமல் வேறே நாமம் நமக்கு கொடுக்கப்படவில்லை. அவருடைய நாமமே நமக்கு ரட்சிப்பு, அவருடைய நாமத்திலே நமக்கு விடுதலை, அவருடைய நாமத்திலே நமக்கு ஆசீர்வாதம். இந்த தெளிவு யோசபாத்துக்கு இருந்தது. பரலோகத்தில் இருக்கிற தேவனே நீர் அல்லவோ தேவன் என்கிற தெளிவு. இரண்டாவது பாருங்க, அவர் சொல்றது பாருங்க, தேவரீ ஜாதிகளுடைய ராஜ்யங்களை எல்லாம் ஆளுகிறவர். அல்லேலூயா. இவனே ஒரு ராஜா, ஆனா இவன் என்ன சொல்ற, ஆண்டவர் ஆண்டவரே, நான் சும்மா ஒரு நாட்டுக்கு தான் ராஜா, யூத ஜனத்துக்கு மட்டும் தான் நான் யாரு ராஜா, ஆனா நீ ஜாதிகளுடைய ராஜ்யங்களை எல்லாம் ஆளுகிறவர். ஒரு நல்ல தெளிவு பாருங்க ஆண்டவர் குறித்து. நான் ஒரு நாட்டுக்கு தான் ராஜாவா இருக்கிறேன், என் தேவன் எல்லாருக்கும் ராஜா அவர் தான், எல்லாரையும் ஆளுகை செய்கிறவர் அவர் தான். எனக்கு விரோதமா போராட்டம் வருது, அம்மோன் புத்திரர் வரலாம், அம்மோன் புத்திரருக்கும் ராஜா யாரு தான்? கர்த்தர் தான். எத்தனை பேருக்கு புரிஞ்சுக்கிட்டீங்க? அல்லேலூயா. மோவா புத்திரர் வரலாம், அவனுக்கும் ஆண்டவர் யாரு? அவனையும் ஆளுகிறவர் யார் தான்? கர்த்தர் தான். அல்லேலூயா. இந்த தெளிவு யோசபாத்துக்கு இருந்தது. அடுத்து பாருங்க, அவன் சொல்ற பாருங்க, உம்முடைய கரத்திலே வல்லமையும் பராக்கிரமும் இருக்கிறது. அல்லேலூயா. இவன் ராஜாவா இருந்தாலும் ஒரு காரியத்துல தெளிவு கண்டான், என் தேவ கரத்துல தான் வல்லமை இருக்கு, பராக்கிரமம் இருக்கு. என் கையில இல்ல, நான் ராஜாவா இருந்தாலும் என் கரத்தில் வல்லமை இல்லை, என் கரத்தில் பராக்கிரமம் இல்லை, என் ஆண்டவருடைய கரத்தில் தான் வல்லமையும் பராக்கிரமும் இருக்கிறது. எனவே நாம என்ன சொல்ல முடியும்? அவர் சொல்லுகிறார், ஒருவரும் உம்மோடு எதிர்த்து நிற்க கூடாது. அல்லேலூயா. எந்த அம்மோன் புத்திரரானாலும் எந்த மோவா படையானாலும் ஆண்டவரோடு என்ன பண்ண முடியாது? எதிர்த்து நிற்க முடியாது. அன்பானவர்களே, யோசபாத் தேவனை குறித்த ஒரு தெளிவோடு காணப்பட்டார். என் தாழ்மையான விண்ணப்பம், என் தாழ்மையான மன்றாடு, என் வார்த்தையை கேட்கிற நீங்கள் தேவனை குறித்து தெளிவோடு இருக்கிறீர்களா? உங்க வாழ்க்கையில சில எதிர்மறையான சூழல் வரும்போது, எதிர்மறையான போராட்டங்கள் வரும்போது, நீங்க நினைச்ச மாதிரி எதுவுமே நடக்கல, நீங்க நினைச்ச மாதிரி காரியங்கள் வாய்க்கல, நீங்க நினைச்ச மாதிரி சக்சஸ் பாதையில் உங்க வாழ்க்கை போகல, இல்ல உங்களுக்கு விரோதமா இந்த யோசபாத் சந்தித்த பிரச்சனைகள் உங்களுக்கு முன்பாய் நிற்கும் போது, நீங்கள் இந்த யோசபாத் ராஜாவை போல தேவனை குறித்த தெளிவோடு பேசுறீங்களா? சில நேரம் பாருங்க, சில விசுவாசி வாழ்க்கையில பிரச்சனை வந்தா, போராட்டம் வந்தா என்ன சொல்லுவாங்க? ஆண்டவர் என்ன பண்ணிட்டார்? கைவிட்டுட்டார். ஆண்டவர் என்ன பண்ணிட்டார்? மறந்துட்டார். ஆண்டவரே இல்லைங்க. சிலர்லாம் என்ன அடிச்சுப்பாங்க, தூக்கி ஒரே கோல் தான், ஆண்டவரே இல்லை, அப்படி தூக்கி தோசையை பரட்டி போட்ட மாதிரி பரட்டி போட்டுருவாங்க. ஆனா யோசபாத் பாருங்க, எதிர்மறையான நேரத்தில் தேவனை குறித்த எப்படிப்பட்ட ஒரு தெளிவோடு இருக்கிறான் பாருங்க. இடத்துல பாருங்க, அநேக தேவ பிள்ளைகள் எதிர்மறையான நேரத்தில் தேவனை குறித்து நல்ல தெளிவோடு இருக்காங்க. ஒரு முறை ஆபிரகாமை பார்த்து ஆண்டவர் சொல்லிட்டார், உன் பிள்ளையை கொண்டு போய் என்ன பண்ணு? பலி செலுத்து. நம்மள்ட்ட தான் சொன்னா போதுங்க தானே, நானும் என் பிள்ளையை மட்டும் உயிரோடு இருந்தா போதும், நீ ஆசீர்வதிக்க வேண்டாம், நானே சம்பாதிச்சு நானே சாப்பிட்டு நானே வளர்த்துக்கிறேன் ஓடிடுவோம்.
ஆனா ஆபிரகாம் சொன்னே, இவன் பாருங்க, இவர் பாவம் அப்பாவி. நம்மலாம் சில நேரம் சில விசுவாச பிள்ளைகளை பார்த்தா நம்ம அப்பாவி நினைச்சுக்குவோம். வேற வழி இல்லை, அதனால நாத்தமா கீழ்ப்படி அப்படின்ற நம்ம நினைச்சுக்குவோம். ஆபிரகாம் பாவம் அப்பாவி என்ன பண்ணிட்டாரு, பிள்ளையை கூப்பிட்டு கேட்க போறாரு, பலி செலுத்த போறாரு, சோத்திரம். ஆனா ஈசாக்கு கொஞ்சம் விவரமான ஆளு. ஈசாக்கு எப்படிப்பட்ட ஆளு? விவரமான ஆளு. போற வழியிலே கேட்டுட்டான் அப்பாவை பார்த்து, அப்பா நீங்க எல்லாம் விறகு வச்சிருக்கிறீரு, பட்டையை வச்சிருக்கிறீரு, நெருப்பு வச்சிருக்கிறீரு, எல்லாம் வச்சிருக்கிறீரு, ஒன்ன மறந்துட்டீங்களே. அடிக்கடி சரிங்க நீ கேட்பான், ஜோமன் போட அந்த மறந்துட்டீங்க, வாட்சங்க எல்லாம் எடுத்தீங்க, வாட்ச் போடாம போறீங்க, பஸ் எடுக்காம போறீங்க அப்படின்னு. அது மாதிரி எல்லாம் அப்பா ரெடி சூப்பர் எல்லாம் வச்சிருக்கீங்க, எதாவது எடுத்து மறந்துட்ட நீ. ஆட்டுக்குட்டி எங்க? நம்மளா இருந்தா என்ன சொல்ல தெரியுமா? ஏய் உனக்கு தெரியுமா, ஆண்டு சொல்லிட்டாரு, நீ யாருதான் ஆடு, நீ தான் ஆடு, உன்னைத்தான் விட்டு சொல்லிட்டாரு. ஆடு பண்ணி எவ்வளவு கொள்ளாத ஆடு இருப்பாரு. என்ன பண்ண, நானும் கீழ்படியாம இருக்க முடியல, நான் உன்னை ரொம்ப நேசிக்கிறேன் சரியா, அதனால என்னை மன்னிச்சுக்க, அப்பாவை மன்னிச்சுக்க, நீ தான் ஆடா ஏன் சும்மா சொல்லிட்ட அப்படி நீங்க சொல்ல மாட்டீங்க நினைக்கிறேன். சொல்லிட்டீங்களா? ஆமாவா ஏன் தெரியல பாஸ்டர். சரி, ஒரு வேளை சிலர் அப்படி சொல்லியிருப்பாங்க, நீங்க இல்ல, பக்கத்துல சொல்லுங்க நீங்க இல்ல, சிலர் அப்படி சொல்லியிருப்பாங்க. அதுக்கும் ஒண்ணு இந்த பக்கம் வர மாட்டேங்கிறீங்க, இந்த பக்கம் வர மாட்டேங்கிறீங்க. சரி, உங்களை ஆபிரகாம் கூட சேர்த்துருவோம். சரி, ஆபிரகாம் என்ன சொன்னா தெரியுமா? நீ ஆண்டை குறிச்சு கவலைப்படாத, கர்த்தருடைய பர்வதத்துல சோத்திரம், கர்த்தருடைய பர்வதத்துல பார்த்துக்கணும். பாருங்க, எதிர்மறையான நேரத்துல ஆபிரகாம் தேவனை குறித்து ஒரு தெளிவு இருந்துச்சு. அது பாருங்க, யெகோவா ஈரே, என் தேவன் யார்? யெகோவா ஈரே. வசனம் சொல்லும், அவர் தமக்கு தேவையான ஆடை என்ன பண்ணுவார்? பார்த்துக்குவார். எத்தனை பேர் நான் சொல்றது புரியுது? இந்த ஈசா கிட்ட ஒரு காரியம் அப்பா கத்துக் கொடுக்குறான். என்ன கத்துக் கொடுத்தாரு? அப்பா நீ அதை நினைச்சு கவலைப்படாத, அப்பா பார்த்துக்குவாரு, வழி ஆண்டவர்தான் செலுத்த போறோம். அவர் யெகோவா ஈரே, அவர் கர்த்தருடைய பர்வதத்துல தேவன் தமக்கான பலியை பார்த்துக் கொள்ளுவார். அல்லேலூயா. பார்த்துக் கொண்டாரா இல்லையா? ஈசாக்கா பலியிடப்பட்டான், கர்த்தர் அங்க ஒரு ஆட்டுக்கடாவை வைத்திருந்தார். எத்தனை பேர் எதிர்மறையான சூழலில் தேவனை குறித்த தெளிவோடு பேசுறீங்க? எதிர்மறையான சூழலில் தேவனை குறித்த ஒரு புரிதலோடு இருக்கிறீங்க. எதிர்மறையான நேரத்தில் தேவனை குறித்த நம்பிக்கையோடு இருக்கிறீங்க. சில நேரம் உங்க வாழ்க்கையில குறைவுகள் வரும்போது எத்தனை பேர் நம்பிக்கை சொல்ல முடியும்? என் தேவன் என் குறைகளை நிறைவாக்க வல்லவராக இருக்கிறார். எத்தனை பேர் அப்படி சொல்ல முடியும்? சில நேரங்களில் வியாதிகள் பலவீனங்கள் வரும்போது எத்தனை பேர் சொல்ல முடியும்? யெகோவா ரப்பா, என் பலவீனத்திலே என் வியாதியின் நடுவே என்னை பலப்படுத்த அவர் போதுமானவராக இருக்கிறார். இன்று எதிர்மறையான நேரத்தில் எத்தனை பேர் தேவனை குறித்து தெளிவோடு சொல்ல முடியும்? நண்பர்கள், இந்த காரியத்தில் நான் உங்களை உற்சாகப்படுத்துறேன். கர்த்தரை அறிகிற அறிவிலே வளருங்கள், கர்த்தரை அறிகிற அறிவிலே முன்னேறுங்கள், பெருகுங்கள். நம் தேவன் எப்படிப்பட்டவர் என்கிற தெளிவு புரிந்து கொள்ளுதலும் நமக்கு நிச்சயம் தேவை. அல்லேலூயா. ஒரு முறை எனக்கு தெரிஞ்ச ஒரு பாஸ்டர், அவர் வாழ்க்கை நடந்த ஒரு சம்பவம். அவருக்கு பிள்ளை பிறக்கும் போது அந்த பிள்ளை சரியான மூளை வளர்ச்சி இல்லை. அந்த பிள்ளை பிறந்துச்சு, சரியான டாக்டர் சொல்லிட்டாங்க, அந்த பிள்ளைக்கு சரியான மூளை வளர்ச்சி இல்லை, கம்மியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. இந்த பாஸ்டர் ஜோம் பண்ணாரு. ஜோம் பண்ணிட்டு அவர் இந்த பிள்ளைக்கு என்ன பேர் வச்சுட்டாருன்னா, விசுவாசத்தோடு இந்த பிள்ளைக்கு பெசலையே பேர் வச்சார். வேதத்தில் பார்த்தீங்கன்னா அந்த பெசலையே என்கிறவனுக்கு விசேஷித்த ஞானத்தை கத்த தருவார். இவர் பாருங்க, விசுவாசத்துல ஜோம் பண்ணிட்டு இந்த எதிர்மறையான நேரத்துல அந்த பாஸ்டர் மூளை வளர்ச்சி இருக்காது, இந்த பிள்ளை நல்ல படிப்புள்ள வளர்ச்சியா இருக்காது, பேசாது, நடக்காது, இந்த பிள்ளை நல்லா வாழறது கஷ்டம். அப்படிப்பட்ட நேரத்துல விசுவாசத்தோட அந்த பிள்ளைக்கு பெசலையே பேர் வச்சார். பாருங்க, அந்த பிள்ளை நல்லா வளர்ந்து நல்லா பேசி, நாங்கள் கோயம்புத்தூர் ஊழியர் பண்ணும்போது அந்த பாஸ்டர் வீட்டில் போய் நாங்கள் தங்கியிருக்கிறோம். அவன் ஒரு அப்போ நான் ஞாபகம் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிப்போம், நான் சொல்லிட்டு ஒரு 8 வருஷம் இருக்கும். அப்போ பாருங்க, அந்த பையன் பேசின பேச்சை கேட்டா அவங்க அப்பாவே லெஃப்ட் லைட் வாங்குவான். அவனுக்கு டாக்டர்லாம் சொன்னாங்க, இவனுக்கு என்ன இருக்காது, மூளை வளர்ச்சி இருக்காதுன்னாங்க. ஆனால் அந்த எதிர்மறையான நேரத்தில் அந்த பாஸ்டர் ஜெபத்தில் விசுவாசத்தில் என்ன பேர் வச்சாரு? இவன் பேசலையே. அப்படி ஜோமணி வச்ச போது பாருங்க, கர்த்தர் அந்த விசுவாசத்தை பார்த்து பயங்கர வாயாடி பையனா இருந்தான். எனக்கு மூளை வளராது, பேச மாட்டான், ஒன்றும் பண்ண மாட்டான்னு சொன்ன ஆள் நடுவே எதிர்மறையான நேரத்தில் என் தேவன் ஞானத்தை தருகிறவர், என் தேவன் அறிவை கொடுக்கிறவர், புத்தியை கொடுக்கிறவர், அவர் கரத்தில் எல்லாம் ஆகும் என்று எதிர்மறையான நேரத்தில் தேவனை குறித்த தெளிவு இருந்தபடியால்
அவனை உண்மையாக ஒரு பெசலைகள் போல மாற்ற தேவன் வல்லவராய் இருந்தார். கரங்களை அசைத்து சொல்லலாமா? அல்லேலூயா. எத்தனை பேர் சொல்ல முடியும்? உங்க வாழ்க்கையில சில எதிர்மறையான போராட்டங்களை பார்க்கிறீங்களா? எதிர்மறையான பிரச்சனைகள், எதிர்பாராத சூழல்கள். இந்த நடுவிலே யோசபாத்துக்குள்ள இருந்த தெளிவு உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் இருக்கட்டும். தேவன் யார்? அவரே தேவன், அவரே ஆளுகிறவர். அவர் கரத்திலே வல்லமையும் பராக்கிரமும் இருக்கிறது. அவரோடு எதிர்த்து நிற்க ஒருவராலும் கூடாது. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? பூமியும் அதன் நிறைவும் கர்த்தருடையது. யாராவது உங்களுக்கு ஒண்ணுமே இல்லைன்னு சொன்னா சொல்லணும், ஏசப்பா எனக்கு இருக்கிறாருன்னு சொல்லணும். அல்லேலூயா. நம்மள எப்படி தெரியுமா? நானும் ஒண்ணுமே இல்லைங்க. அவன் கூட சேர்ந்து நம்மளும் உட்கார்ந்து என்ன பண்ணிக்கிட்டு இருக்குது? ஒப்பாரி வைக்கிறது. ஆக ரொம்ப சந்தோஷமா கைகொட்டி சிரிப்பான் சாத்தான். அன்பான தேவ பிள்ளைகளே, எதிர்மறையான நேரத்துல அவிசுவாசமான வார்த்தைகளை பேசாதபடி தேவனை குறித்த தெளிவு நமக்கு இருப்பதாக. சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவை பாருங்க, அக்கினியில தூக்கி போடுகிற சூழல். உங்களை தப்பு வைப்பது யார்? சொல்றாங்க, ஏப்பா இதை பத்தி பேசி டைம் வேஸ்ட் பண்ண நேரம் இல்லை. என்னை தப்பு வைக்கல என் தேவன் ஒருவரே ஆண்டவர். எத்தனை பேர் அப்படி சொல்ல முடியும்? எதிர்மறையான நேரத்துல என் தேவன் தப்பு வைக்கவும் வல்லவர். தப்பு வைக்காவிட்டால் பரவாயில்லப்பா, அவர் ஒருவரே ஆண்டவர். அல்லேலூயா. நிறைய பேர் ஆண்டவரை டெஸ்ட் பண்ணுவான். இல்ல அன்பானவர்களே, பரிச்சித்து பார்க்காதீங்க. விசுவாசத்தில் நின்றா ஜெயத்தை காண்பீர்கள். தேவனை குறித்த தெளிவு உங்களுக்கு இருந்தா கர்த்தர் உங்க வாழ்வில மகிமையான, நேர்த்தியான, விசேஷமான ஆசீர்வாதங்களை கொடுக்க அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. எனக்கு தெரிஞ்ச ஒரு பாஸ்டர், அவர் ஊழியத்தை துவங்கினா ஆளே வரல. ஒரு மாசம் வரல, ஒரு வருஷம் வரல, பல வருஷம் ஒரு ஆத்மா கூட இல்லை. பல வருஷம் பாருங்க, பல வருஷம் ஒரு ஆத்மா வரல. அப்படி யாராவது ஒரு பாஸ்டர் பார்த்தா நீங்க என்ன நினைப்பீங்க? பாவம், இந்த பாஸ்டருக்கு வேற வேலையே இல்லை, பாவம், சும்மா வந்து உட்காந்துட்டு கையை கட்டிட்டு பாட்டு பண்ணிட்டு போறாரு, பாவம், இவர் என்னதான் பண்றது அப்படின்னு நினைப்போம். இல்லைன்னா நம்ம ஆட்கள் ரொம்ப மெத்த மேலாவிகள் சொல்றாங்க, இதற்கு அபிஷேகமே இல்லை, இதற்கு என்னெல்லாம் இல்லை. சிலர் பாருங்க, சில ஈஸியா ஜட்ஜ்மெண்ட் பண்ணுவோம். இவருக்கு ஜபம்லாம் இல்லை, ஜபம் இருந்தா ஆள் இருந்திருப்பாங்கல்ல அப்படின்னு நியாயத்தை ஆரம்பிச்சிருவாங்க. பொதுவாக ஒரு சபைக்கு போனா அந்த பாஸ்டர் எதன் அடிப்படையில் மதிப்பாங்க? எத்தனை விசுவாசி வராங்க? 500 பேரா? 500 பேர். 10 பேரா? ஆளே இல்லையா? இந்த பாஸ்டர். அன்பர்களே, நீங்க ஒரு நாள் அப்படி செய்யாதீங்க. கர்த்தர் அவங்க மேல வச்ச அபிஷேகம் தான் பெருசு. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? அல்லேலூயா. சரி, இந்த பாஸ்டர் பாருங்க, 7 வருஷம் 8 வருஷம் 9 வருஷம் ஆளே இல்லை. ஆனா அவர் பாருங்க, சர்ச்சுக்கு என்ன பேர் வச்சாருன்னா ரெகோவோத்ஸ் வச்சார். சர்ச்சுக்கு என்ன பேரு? என்னை பெருக பண்ணுவார். பாருங்க, அந்த பாஸ்டர் சர்ச்சுக்கு பேரு ரெகோவோத். ஆனா 7-8 வருஷமா ஆளுங்க. நான் சமீபத்தில் அந்த பாஸ்டர் பார்த்து பேசும்போது சொன்னாங்க, 3 இடத்துல இடம் வாங்கி இருக்கிறாராம். 3 சபை நடத்துற அளவுக்கு அவர் தரிசனம் சொன்னாரு. இந்த சபையை சுத்தி எல்லா இடத்துலையும் நான் சபை வைக்கிற அளவுக்கு நான் வளரணும். ஆண்டு இன்னைக்கு நிறைய ஆத்மாக்களை தந்து உயர்த்தி வச்சிருக்கிறார். கரமியத்து நிலையில சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அப்ப எதிர்மறையான நேரத்துல தேவனை குறித்ததான ஒரு தெளிவு நமக்கு வேணும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? எத்தனை பேருக்கு விசுவாசம் வருது? உங்க வாழ்க்கையில எதிர்மறையான சூழல் போகிறதா? இதெல்லாம் நடக்காது, இதெல்லாம் எப்படி ஆகும், இதெல்லாம் நிறைவேறாது, இப்படிப்பட்ட சூழல் நடுவே நீங்க வாழ்றீங்களா? அப்ப நீங்க விசுவாசத்தோடு சொல்லுங்க, என் தேவனால் எல்லாம் கூடும், என் தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. அவர் வல்லமையில் பெரியவர், யோசனையில் பெரியவர், செயல்களில் வல்லவர், மகத்துவமான காரியங்களை செய்கிறவர் என்கிற தேவனை குறித்து தெளிவு நமக்கு இருக்கும் என்றால் நான் நிச்சயம் சொல்லுவேன், உங்களுக்கு விரோதமாக இருக்கிற எதிர்மறையான சூழல் நடுவே கர்த்தர் உங்களோடு கூட இருந்து பெரிய காரியங்களை செய்வார். விசுவாசிக்கிறவங்க நல்ல கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? நல்ல உற்சாகத்தோடு கரங்களை தட்டி, கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அல்லேலூயா. இரண்டாவது ஒரு காரியம், எதிர்மறையான சூழலில் யோசபாத் வாழ்வில் நாம் கற்றுக்கொள்கிற காரியம், அவருக்கு எப்படிப்பட்ட தெளிவு இருந்தது? 2 நாளாகமம் 20ஆம் அதிகாரம் 8-9 வசனத்தை வாசியுங்கள். ஆதலால் அவர்கள் எங்கள் மேல் பட்டயம், நியாய தண்டனை, கொள்ளை நோய், இந்த ஆலயத்தில் விளங்குகிறபடியால்
நாங்கள் இந்த ஆலயத்திலும் உமது சந்நிதியிலும் சொல்லி இருக்கிறார்கள். ஆமென், அல்லேலூயா. இரண்டாவது ஒரு காரியம் பாருங்கள். இந்த யோசபாத் தனது வாழ்வில் எதிர்மறையான நேரத்தில் முதலாவது தேவனை குறித்த ஒரு தெளிவோடு இருந்தார். இரண்டாவது ஒரு காரியம் சபையை குறித்து, தேவ ஆலயத்தை குறித்த ஒரு தெளிவு அவருக்கு இருந்தது. பாருங்கள், அழகாய் ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுகிறார். ஆண்டவரே, இங்கே உமக்கென்று ஒரு பரிசுத்த ஆலயத்தை எங்கள் முற்பிதாக்கள் கட்டினார்கள். அங்கே கட்டி அவர்கள் என்ன சொன்னார்கள் என்றால், பட்டயம் வந்தாலோ, நியாய தண்டனை வந்தாலோ, கொள்ளை நோய் வந்தாலோ, பஞ்சம் வந்தாலோ, இப்படிப்பட்ட தீமைகள் வரும்போது நாங்கள் இந்த ஆலயத்தில் வந்து ஜெபிக்கும் போது எங்கள் ஜெபத்தை கர்த்தர் கேட்டு ரட்சிப்பார் என்று சொல்லியிருந்தார்கள். அல்லேலூயா. இரண்டாவது காரியம், இந்த யோசபாத் தேவ சமூகத்தை குறித்தும் தேவ ஆலயத்தை குறித்தும் ஒரு தெளிவு அவருக்கு இருந்தது. அன்பானவர்களே, இங்க இருக்கிற ஒவ்வொருவரையும் பார்த்து உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். நீங்கள் கர்த்தருடைய வீட்டில் இருப்பது ரொம்ப நல்லது. அருகாமல் பார்த்து சொல்லுங்க, நீங்க ஆண்டவருடைய வீட்டில் இருப்பது ரொம்ப நல்லது. அல்லேலூயா. இங்க ஏன் இருக்கிறோன்ற தெளிவு நமக்கு வேணும். ஏன் சபை கூடி வருகிறோம் என்ற தெளிவு நமக்கு ரொம்ப அவசியம். யோசபாத்துக்கு ஒரு தெளிவு இருந்துச்சு. இந்த 4 வித தண்டனை வாழ்க்கையில வந்தா, பஞ்சம் வந்தாலோ, பட்டயம் வந்தாலோ, கொள்ளை நோய் வந்தாலோ, நியாய தண்டனை வந்தாலோ, கர்த்தருடைய சமூகத்துல அவர் நாம விளங்குகிறபடியால் நாங்க வந்து இந்த ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டு ஜெபம் பண்ணனா கர்த்தர் என்னை ரட்சிப்பார் என்ற தெளிவு யோசபாத்துக்கு காணப்பட்டது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. புதிய ஏற்பாட்டுல நாமே கர்த்தருடைய ஆலயமாய் இருந்தாலும் சபையாய் கூடி வருகிற ஒரு நோக்கத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். தேவ பிள்ளைகள் தனித்திருப்பது தேவன் விரும்புவது அல்ல. சபை என்கிற ஐக்கியத்திலே இணைந்து துதிக்க, ஆராதிக்க, ஜெபிக்க தேவன் சித்தம் கொள்கிறதா இருக்கிறார். அல்லேலூயா. ஒருவரை ஒருவர் ஜெபத்திலே தாங்க வேண்டும், ஒருவருக்காக ஒருவர் ஜெபிக்க வேண்டும், நாம் இணைந்து தேவராஜ்யத்தை கட்ட வேண்டும். இப்படி சபையின் நோக்கத்தை ஒரு தேவ பிள்ளை அறிந்து கொள்ள வேண்டும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? சபையின் நோக்கத்தை அறிஞ்சிருக்கீங்களா? ஏன் நம்ம சபைக்கு வரணும், வாரம் வாரம் ஏன் கர்த்தரை தேடணும், இந்த நோக்கத்தை நம்ம அறிஞ்சிருக்கிறோமா? வேதம் பாருங்க, கர்த்தரை தேடுறவங்களுக்கு எவ்வளவு வாக்குத்தத்தங்களை தந்திருக்கு. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். அல்லேலூயா. நம்ம கூட கிடைக்காதவங்க ஓடுவோம், ஆண்டவரை தேடி என்ன பண்ண மாட்டோம். ஆலயத்துக்கு ஏன் வர்றோம் என்ற ஒரு நோக்கம், ஒரு தெளிவு, ஒரு புரிந்து கொள்வது ரொம்ப அவசியம். யோசபாத் புரிஞ்சு வச்சிருந்தார். எனக்கு ஒரு கஷ்டம் வந்துச்சு, இந்த கஷ்டம் வரும்போது நான் கர்த்தருடைய ஆலயத்தில் வந்து தேடினா ஆண்டவர் என் கஷ்டத்தை மாற்ற வல்லவராய் இருக்கிறார், என் கண்ணீரை துடைக்க வல்லவராய் இருக்கிறார், இந்த போராட்டத்திலிருந்து என்னை காப்பாற்ற வல்லவராய் இருக்கிறார். இப்படி எங்கள் முற்பிதாக்கள் சொல்லி இருக்கிறார்கள். நாங்கள் ஒரு சமூகத்தில் வந்து நிற்கிறோம் ஆண்டவரே என்கிற தெளிவு யோசபாத்துக்கு இருந்தது. இந்த காலை நேரத்தில் ஆலயத்தின் ஆசீர்வாதங்களை நீங்கள் அறிந்திருக்கிறீர்களா? நீங்க கர்த்தருடைய ஆலயத்தில் இருப்பது பெரிய பாக்கியம். எத்தனையோ பேருக்கு இந்த பாக்கியம் இல்லை, எத்தனையோ பேருக்கு இந்த ரட்சிப்பு இல்லை. கர்த்தர் உங்களை என்னைய ரட்சித்திருக்கிறார். அல்லேலூயா. நீங்க ஆண்டவருடைய ஆலயத்துக்கு வந்தபோது வெறுமையாய் போக மாட்டீர்கள். வேதம் சொல்கிறது, தேவன் தமது பரிசுத்த ஆலயத்தின் நன்மையால் நம்மை திருப்தியாக்குவார். இன்னைக்கு நான் விசுவாசத்தோடு சொல்றேன், நீங்க இந்த ஆலயத்துல வந்திருக்கிறீங்க, கர்த்தர் உங்களை வெறுமையா அனுப்ப மாட்டார். அவருடைய பிரசன்னம், அவருடைய ஆசீர்வாதம், அவருடைய மகிமை, அவருடைய கிருபை உங்களோடு இருக்கும். அல்லேலூயா. பாருங்க, ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் என்னிடத்திற்கு வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருகிறேன். நீங்க ஒரு பாரத்தோடு வந்திருந்தா போகும்போது மறந்துடாம எடுத்துட்டு போயிடாதீங்க. அல்லேலூயா. போகும்போது என்ன பண்ணிடணும், கொஞ்சம் மறந்து விட்டுட்டு போங்க. ஆமென். அல்லேலூயா. வரும்போது துக்க முகமா வருவது, போகும்போது துக்க முகமா போவது இருக்கக்கூடாது. சோத்திரம். அல்லேலூயா. வரும்போது ஒருவேளை உங்களா முடிஞ்சா வந்திருக்கலாம், போகும்போது கொஞ்சம் என்ன பண்ணிட்டு போகணும், சிரிச்சுக்கிட்டே போகணும். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? கர்த்தர் பார்த்து பாருங்க. வசனம் சொல்லுது, நான் உன் பாரத்தை சுமந்து இருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசத்தோட ஆமென் சொல்றீங்க? ஒரு பாஸ்டர் சொல்லும்போது சொன்னார், சர்ச்சுக்கு வெளியே செப்பலை கழட்டி போடுற மாதிரி சர்ச்சுக்குள்ள உங்க பாரத்தெல்லாம் கழட்டி போட்டுட்டு போயிடுறோம். ஆமே. இந்த காலை நேரத்தில் உங்களை உற்சாகப்படுத்துறேன். ஆண்டவருடைய ஆலயத்துக்கு வந்திருக்கிறீங்க, கர்த்தர் உங்கள் கண்ணீர் யாவையும் துடைப்பார், உங்க மனபாரங்களை நீக்குவார். உங்களுக்காக யாவையும் செய்து முடிக்கிற தேவன் தமது பரிசுத்த ஆலயத்தின் நன்மையால் உங்களை திருப்தியாக்கி அனுப்புவார். நீங்க வெறுமையாய் அல்ல,
கர்த்தருடைய ஆசீர்வாதத்தோடு கடந்து போவீர்கள். யோசபாத்துக்கு ஒரு தெளிவு இருந்தது, அவர் என்னை ரட்சிப்பார். அன்பானவர்களே, இந்த ஆலயத்துக்கு வந்த உங்களை கர்த்தர் ரட்சிப்பார். கர்த்தருடைய சமூகத்தில் இருக்கிறவர்களை கர்த்தர் ரட்சிப்பார். வேதம் சொல்லுகிறது, கர்த்தரை தொழுது கொள்ளுகிற எவரையும் அவர் ரட்சிப்பார். அவருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிறவன் ரட்சிக்கப்படுவான். இந்த ஆலயத்தில் வந்து கர்த்தரை தொழுது கொள்ளுகிற தேவ பிள்ளையே, உங்கள் பாவத்திலிருந்து உங்களை ரட்சிப்பார், உங்கள் சாபத்திலிருந்து உங்களை ரட்சிப்பார், உங்கள் தீங்கிலிருந்து உங்களை ரட்சிப்பார், உங்களுடைய நாசங்கள் மோசங்களிலிருந்து கர்த்தர் உங்களை ரட்சித்து நித்திய ஜீவனை சுதந்திரிக்க செய்வார். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் அதை தெளிவோடு இருக்கிறீங்க? அப்படி விசுவாசிக்கிறவங்க நல்ல கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? அல்லேலூயா, ஹalleluya. ஒரு முறை ஒரு சர்ச் டெடிகேஷனுக்கு போயிருந்தேன். அப்ப அந்த சபை டெடிகேஷனுக்கு அந்த ஊராட்சி தலைவர் அழைக்கப்பட்டிருந்தார். அந்த பாஸ்டர் என்ன பண்ணார்னா, இப்ப நமது ஊர் தலைவர் வந்து பேசுவார்னு சொன்னார். ஸ்தோத்திரம், எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? ஒரு ஆளை பார்த்து சோத்திரம் சொல்ல மாட்டேங்குது. ரட்சிக்கப்படாத ஆள் என்ன பண்றான்? பக்கத்துல பார்த்து யாராவது பார்த்தா சோத்திரம் சொல்றீங்களா? இன்னைக்கு பாருங்க, அவர் சோத்திரம் சொல்லிட்டு என்ன சொன்னார்னா, இந்த ஊர்ல இத்தனை சபை இருக்கு, இத்தனை சபை இருக்கிறத நான் சந்தோஷப்படுறேன். ஏன்னா அந்த சர்ச்செலாம் வந்தனாலதான் ஊர் மாறிச்சு. அவர் சொல்ற ரட்சிக்கப்படாத பேர் முத்துராமன் ஏதாவது பேர், அது இதை நான் சொல்லன்றதுக்காக அவர் பேரை ஞாபகம் வச்சேன். அவர் சொன்ன சாட்சியை பாருங்க, இந்த ஊர்ல சர்ச்சு வந்தனால இந்த ஊர் நல்லா இருக்கு. முன்னாடி வாரம் டெய்லி ஒரு தெருவில் சண்டை வரும், வாரம் 4 பேர் அடிச்சு வழக்கு தீர்க்க வருவான். இப்ப பிரச்சனை யாரும் வரமாட்டேங்கிறான். இவருக்கு கவலையை பாருங்க, என்ன கவலையா? பிரச்சனை யாரும் என்ன வரமாட்டேங்கிறான். ஏன்னா எல்லா தெருவிலும் சர்ச்சு வர ஆரம்பிச்சிருச்சு. சர்ச்சு வந்தனால ஆட்கள் மாறிட்டான், ஆளோட குணம் மாறிடுச்சு, எல்லாம் நல்ல குணம் மாறிட்டான். அதனால பாஸ்டர் செய்யல தீபா சொல்றாங்க, இன்னும் ஊர்ல இன்னும் ஒரு 10-15 சபை கூட ஆரம்பிங்க. இன்னும் என்ன பண்ணுங்க, ஒரு 10-15 சபை கூட எங்க ஊர்ல என்ன பண்ணுங்க. எப்பா இந்த ஆளை கூப்பிட்டு நம்ம சுவிசேஷத்துல கூப்பிட்டு போகணுங்க. நம்ம சர்ச்சு மக்களுக்கு இவரை தான் என்ன பண்ணணும், கூட்டு போய் கொஞ்சம் பேசுறதுக்கு மனசு நினைச்சுக்கிட்டேன். கூட முடியாது, இவருக்கு இருக்க தெளிவு கூட யாருக்கு இல்லாம போச்சு. இன்னைக்கு நிறைய தேவ பிள்ளைகளுக்கு இல்லாம போச்சு. இன்னொன்னு சொன்னார், அது இன்னொரு மெசேஜ் சொல்றேன், ஊழியக்காரங்களை குறித்து அவர் சொன்னார். எப்பா நான் நினைச்சேன், ஆளுக்கு இது நான் சொல்லுவாங்க, இந்த நிக்கு தம்பியை பார்த்து அந்த பார்த்து சொல்லுவாங்க, வேத பாருங்க பார்த்து வர தேவனுடைய ராஜ்யத்துக்கு நீ தூரமானவர் அல்ல அப்படின்ற மாதிரி நான் நினைச்சேன். ஐயா கால யாருக்கு எதுக்கு தூரமானவர் இல்ல, தேவனுடைய ராஜ்யத்துக்கு இவர் கொஞ்சம் தூரமானவர் அல்ல. ஏன்னா தேவன சபையை குறித்த தெளிவு மனக்கண் திறக்கப்பட்டிருக்கிறது. அன்பானவர்களே, பாருங்க, ஒரு புறஜாதி அவன் என்னத்தை பாருங்க, அப்படியே சபை வரும்போது சமுதாயம் மாறுகிறது. சபை இருக்கிற இடத்துல ஜனங்கள் மாறுகிறார்கள். சபை இருக்கிற இடத்துல ஒரு மாற்றம் வருது, ரட்சிப்பு வருது, விடுதலை வருகிறது, ஒரு சமாதானம் வருகிறது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. எத்தனை பேர் சபையை குறித்து ஒரு தெளிவோடு இருக்கிறீங்க? ஆண்டவரே, நான் உமது ஆலயத்தில் எனக்கு ஒரு மாற்றம் உண்டு, உமது ஆலயத்தில் எனக்கு ஒரு மறுரூபம் உண்டு, உமது ஆலயத்தில் எனக்கு ஒரு விடுதலை உண்டு. இந்த ஊர்ல நம்ம சபை இருக்கிறனால இந்த ஊர் நல்லா இருக்கும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. சொல்லுங்க, எங்க ஊர் நல்லா இருக்கும். ஏன்னா நம்ம சபை இருக்குல்ல, இந்த ஊர் நல்லா இருக்கும். இந்த ஊர்ல பஞ்சம் வராது. சொல்லுங்க, இந்த ஊர்ல கொள்ளை நோய் வராது, இந்த ஊர்ல பொல்லாங்கு வராது, இந்த ஊர்ல ஆபத்து நேரிடாது. கர்த்தர் நம் நிமித்தம் அந்த ஊரை காப்பாற்ற வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. சபையை குறித்து ஒரு தெளிவு வரணும். நீங்க ஞாயிற்றுக்கிழமை வந்து ஜெபிக்காம கர்த்தரை தேடாம இருந்தீங்கன்னா நான் சொன்னதுதான் எதிர்மறையா மாறிடும். நம்ம எல்லாம் ஆண்டவரை தேடாம சபை பூட்டப்பட்டாலும் சபையில வந்து தேவ பிள்ளைகள் ஜோமன்ல நீங்க கர்த்தரை தேடாம விட்டீங்கன்னா சோத்ரம். அல்லேலூயா. அப்ப வர தீங்கு என்ன பண்ண முடியாது, தடுக்க முடியாது. நீங்க கர்த்தரை தேடினா, சபை திறந்து ஆண்டவரை துதிச்சா, சபையில ஆண்டவருடைய பிள்ளைகள் வந்து ஆண்டவரை தேடி தொழுது கொண்டா, இந்த தேசம் சமாதானமா இருக்கும். இந்த தேசத்துல கர்த்தருடைய கரம் இருக்கும். இந்த இடத்துல தேவ மகிமை இறங்கி வரும். ஏனென்றால் என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திலும் நான் வந்து உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? கரங்களை அசைத்து சொல்லலாமா? அல்லேலூயா. அப்ப எதிர்மறையான சூழ்நிலை நடுவே அன்பான தெய்வ பிள்ளைகளே, கலங்கிறாதீங்க, பயப்படாதீங்க, ஆண்டவருடைய சமூகத்தை மறந்துடாதீங்க. ஆண்டவருடைய சமூகத்துக்கு போனா என் பிரச்சனைக்கு ஒரு தீர்வு உண்டு. இந்த யோசபாத் அதை அறிஞ்சிருந்தான். அம்மன் புத்திரரோ மோவா புத்திரரோ எதிர்த்து வரட்டும், எனக்கு ஒரு நம்பிக்கை உண்டு. கர்த்தருடைய ஆலயத்துக்கு போய் நான் ஜெபிக்கும் போது என் இடுக்கணில் இருந்து என் தேவன் என்னை ரட்சிப்பார். ஒருவேளை சில இடுக்கண்கள் யாராவது வந்திருக்கீங்களா? சில நெருக்கமான சூழல் என் வாழ்க்கையில அப்படி இருக்கு என்று யாராவது இருக்கிறீங்களா? நான் விசுவாசத்தோடு சொல்கிறேன், நீங்கள் கர்த்தருடைய ஆலயத்தில் இன்று இருக்கிறபடியால் கர்த்தர் உங்களை ரட்சிப்பார்.
அந்த இடுக்கண்ணுக்கு கர்த்தர் உங்களை நீங்களாக்குவார். இன்னைக்கு பயப்படாம தைரியமா போங்க. நீங்க பயப்படுகிற காரியம் உங்களுக்கு நேரிடாது. கர்த்தர் உங்கள் தீங்கை நன்மையாய் மாற வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? நல்ல உற்சாகமா கரங்களை தட்டி, சத்தமா கரங்களை தட்டி, இயேசுவுக்கு மகிமை. அல்லேலூயா. சரி, மூன்றாவது காரியம், கடைசி ஒரு காரியம். எதிர்மறையான நேரத்தில் யோசபாத் வாழ்விலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய தெளிவு என்ன? 2 நாளாகமம் 20ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை வாசிக்க கேட்கிறேன். எங்கள் தேவனே, யாராவது ஒரு வாலிப பிள்ளை வாசிக்கிறீங்களா? வாலிப பிள்ளைகள் யாராவது சத்தமா வாசிக்க. கல்யாணம் ஆகாதவங்க சத்தமா வாசிக்குமா? எங்கள் தேவனே, அவர்களை நியாயம் தீர்க்க மாட்டீரோ? அன்பானவர்களே, எதிர்மறையான நேரத்தில் யோசபாத் ராஜாவுக்கு இருந்த தெளிவு, முதலாவது தேவனை குறித்த தெளிவு இருந்தது, இரண்டாவது தேவ சமூகத்தை குறித்த ஒரு தெளிவு இருந்தது, மூன்றாவது நான் ரொம்ப விசேஷமா பார்க்கிறேன், அவனை குறித்த ஒரு தெளிவு இருந்தது, தன்னை குறித்த ஒரு தெளிவு இருந்தது. பாருங்க, இந்த வார்த்தை அழகா சொல்லுகிறது பாருங்க. எங்கள் தேவனே, நீர் அவர்களை நியாயம் தீர்க்க மாட்டீரோ அப்படின்னு சொல்லிட்டு யோசபாத் தன்னை குறித்து சொல்கிறார். என்ன சொல்றார் பாருங்க. எங்களுக்கு விரோதமாய் வந்த இந்த ஏராளமான கூட்டத்துக்கு முன்பாக நிற்க எங்களுக்கு என்ன இல்லை? பலன் இல்லை. இரண்டாவது சொல்றார் பாருங்க. நாங்கள் செய்ய வேண்டியது இன்னதென்று எங்களுக்கு தெரியவில்லை, ஆதலால் எங்கள் கண்கள் உண்மையை நோக்கி கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. மூன்றாவது யோசபாத் வாழ்க்கை நம்ம கற்றுக்கொள்கிற காரியம், யோசபாத் தன்னை குறித்த ஒரு தெளிவோடு இருந்தான். சில நேரம் பாருங்க, சில தேவ பிள்ளைகள் அநேகர் பார்க்க முடியும். உலக மனிதர்கள் பாருங்க, சுய நம்பிக்கையில ரொம்ப ஸ்ட்ராங்கா இருப்பாங்க. சிலர் பார்த்துருக்கீங்கன்னா, என்ன வந்தாலும் என்ன சொல்லுவாங்க, நான் பார்த்துக்குவேன், நான் செஞ்சிருவேன், என்னால முடியும், நான் சாதிச்சிருவேன், என்னால எல்லாம் செய்ய முடியும் அப்படின்ற சுய நம்பிக்கை ரொம்ப இருக்கும். கடந்த 2 நாள் முன்னாடி நினைக்கிறேன், 2 நாள் முன்னாடி எப்படியோ ஒரு வாலிப பிள்ளை சந்திக்க நேரிட்டது. அப்ப அந்த பிள்ளை ரொம்ப கவலையில் இருக்கிறதுனால நிறைய காரியம் என்கிட்ட ஷேர் பண்ணான். சரி, நானும் அதை ரசிக்கப்படாத பிள்ளை, நம்ம சர்ச்சுக்கு வராத பிள்ளை. அப்ப நான் என்ன நினைச்சேன்னா, சரி ரொம்ப அந்த பிள்ளை வாலிப பிள்ளை கவலைப்படுறாரு, சில ஆலோசனை சொல்லலான்னு நானும் ஆலோசனை சொல்லி பார்க்குறேன். நான் சொன்னதை அந்த பிள்ளை என்ன பண்ணலன்னா, காது கொண்டே கேட்கல. நான் சொன்ன வார்த்தையே அது உள்ளே போகல. அந்த பிள்ளை நான் அந்த பிடிச்சபடியே இருந்துச்சு. நான் 2 தடவை சொல்லி பார்த்தேன், 3ஆவது தடவை சொன்னேன். அப்போ எனக்குள்ள உணர்த்துது, நீ அமைதியா இருக்கு அப்படின்னு ஆர்டர் உணர்த்துனேன். சரி, ரைட்டு, நான் அமைதியா இருக்கேன், சொல்லி முடிச்சு சரிப்பா போயிட்டுமா அப்படின்னு கிளம்பிட்டேன். ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா அவங்க நிலையை உணரவே மாட்டாங்க. அவங்க எந்த நிலைமையில இருக்கிறாங்கன்ற புரிந்து கொள்ளவே மாட்டாங்க. ஏற்றுக்கொள்ளுகிற பக்குவமே வராது. நம்ம எப்படிப்பட்ட நிலைமையில் இருக்கிறோம், எதை ஏற்றுக்கொள்ளணும்ன்ற உணர்வே வராது பாருங்க. அது ரொம்ப டேஞ்சர். அப்படி மட்டும் நம்ம யாரும் உணரக்கூடாது. எத்தனை பேர் ஏற்றுக்கொள்றீங்க? ஆலோசனை மட்டும் நீங்க தள்ளக்கூடாது. எத்தனை பேர் ஏற்றுக்கொள்றீங்க? போதக சிச்சையே ஜீவ வழி. நீங்க ஆலோசனையை வெறுத்தீங்கன்னா ஆண்டவரை வெறுக்கிறதுக்கு சமானம். ஏன்னா புத்தியும் ஆலோசனை அவரிடத்திலிருந்து வருகிறது. ஒரு நபர், எந்த நபர் ஆலோசனையை நீங்க புறந்தள்ளுறீங்களோ, நீங்க ஆண்டவருடைய வழியை புறந்தள்ளுறீங்கன்னு அர்த்தம். ஏன்னா புத்தி ஞானம் கர்த்தரே, அவரே நமக்கு ஞானமும் மீட்புமாய் இருக்கிறார். அப்ப நீங்க ஆலோசனைகளை புத்திமதிகளை வெறுக்கிறீங்க, ஆலோசனைகளை புத்திமதிகளை புறந்தள்ளுறீங்கன்னா நீங்க ஆண்டவருடைய நடத்துதல் இடைவிடுதலை வேண்டாம்னு சொல்றீங்கன்னு அர்த்தம். அப்ப பாருங்க, சிலர் எங்களால முடியும், நாங்க பார்த்துக்குவோம், எங்களுக்கு தெரியாதுதா. சிலர் சொல்லுவாங்க, எங்களுக்கு தெரியாதா, எங்களுக்கு எல்லாம் தெரியும். யோசனை அதை குறித்து நான் சிந்திச்சேன். நான் சொல்றேன் பாருங்க, எனக்கு என்ன இல்லை, பலன் இல்லை, நாங்க என்ன செய்ய போறோம் எங்களுக்கு தெரியல. ஒரு ராஜா அப்படி சொல்ல முடியுமாங்க? யோசிச்சு பாருங்க. ராஜாவுக்கு ஒரு பெரிய படை இருக்கும். ஒருவேளை அந்த படை காட்டிலும் கம்மியா இருக்கிறதுனால பலன் இல்லைன்னு கூட சொல்லலாம். ஆனா என்ன பண்ணணும்னே தெரியல ஆண்டவரே. ஆண்டவர் போய் சொல்றான், என்ன சொல்றான், எனக்கு என்ன பண்ணணும்னே பாருங்க. ஒரு நமக்கே யோசிச்சு பாருங்க, ஒரு சின்ன மாநில முதல்வருக்கு ஒரு அமைச்சரவை இருக்கு. ஒரு நாட்டு ராஜாவுக்கு என்ன இருக்கும்? ஒரு அமைச்சரவை கூட்டம் இருக்கும், ஆலோசனை கொடுக்கிறதுக்கு ஒரு டீம் இருப்பான், இப்படி எல்லாம் நிறைய பேர் இருப்பான். யோசபாத் என்ன சொல்ற, ஆண்டவர் எனக்கு என்ன செய்யணும்னே தெரியல ஆண்டவர். அப்படி என்னைக்காவது நீங்க ஆண்டவர் உங்களை ஒப்பு கொடுத்துருக்கீங்களா? என்னைக்காவது ஆண்டவர் எனக்கு அந்த பலனே இல்லை, நான் என்ன செய்ய போறேனே தெரியல, நான் என்ன செய்ய போறேனே புரியல,
ஆண்டவரே, நான் உங்க கையில ஒப்பு கொடுக்கிறேன், ஆதலால் நான் உண்மை நோக்கி கொண்டிருக்கிறேன். எதிர்மறையான நேரத்துல யோசபாத் தன்னை குறித்து ஒரு தெளிவு இருந்தது. அவனுக்கு சரியா புரிஞ்சுக்கிட்டான், ஏன் பலத்தால் அது முடியாது, ஏன் திறமையால இதை ஜெயிக்க முடியாது, என்னுடைய திட்டமிடுதலால மேற்கொள்ள முடியாது. ஆண்டவரே, இந்த ஏராளமான கூட்டத்துக்கு முன்பாக நிற்க எனக்கு பலனே இல்லை. இவர்களுக்கு விரோதமாய் திட்டம் தீட்ட, என்ன திட்டம் தீட்டுவது என்கிற காரியத்தில் எனக்கு தெளிவே இல்லை, தெரியவே இல்லை. எத்தனை பேர் அப்படி உங்களை ஒப்புக் கொடுக்க முடியும்? சில நேரங்கள் எதிர்மறையான சூழல்கள் வரும்போது, இங்க எதிர்பாராத காரியங்கள் நடக்கும்போது, நான் பார்த்துக்கிறேன், நான் செஞ்சிருவேன், நான் சாதிச்சிருவேன், நான் போவேன் என்று சுயத்தை நம்பாதீங்க. பிரபுக்களை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாய் இருப்பதே நல்லது. உலக மனிதன் சுயத்தை நம்பி இருப்பான். தேவ பிள்ளைகளே, நான் தாழ்மையா உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான். கர்த்தரை தன் துணையாக கொண்ட மனிதன் பாக்கியவான். உத்தமனுக்கு கர்த்தர் துணையாய் நிற்பார். நீங்க அப்படி உங்களை குறித்து தெளிவு, உங்க திறமையை குறித்து தெளிவு, உங்க பலத்தை குறித்த தெளிவோடு, ஆண்டவரே எனக்கு இவ்வளவுதான் முடியும், என் பலன் இதுதான், என் திறமை இதுதான், எனக்கு இதுக்கு மேல முடியாது, நீங்க தான் எனக்கு உதவி செய்ய வேண்டும் என்று கர்த்தரை நம்பி நிற்பீர்கள் என்றார். நிச்சய விசுவாசத்தோடு சொல்றேன், உங்களுடைய வாழ்வில் எதிர்மறையான சூழல் நடுவே தேவன் ஒரு பெரிய அற்புதம் செய்வார், ஒரு பெரிய மாற்றத்தை தருவார், ஒரு பெரிய மறுரூபத்தை கொடுப்பார், ஒரு பெரிய விடுதலையை தருவார். என்ன நடந்தது தெரியுமா? நீங்க வீட்டுல போய் மீதியான வேதத்தை கொஞ்சம் வாசித்து பாருங்க. கர்த்தருடைய ஆவியானவர் அங்கிருக்கிற ஒரு தீர்க்கதரிசியின் மேல் ஊற்றி சொல்லுகிறார், நீங்க பயப்படாதீங்க, கலங்காதீங்க, இந்த யுத்தம் உங்களுடையதல்ல, தேவனுடையது. அல்லேலூயா. எதிரிட்டு வந்த சேனை யோசபாத்தும் அவன் படையும் ஒரு அளவு அடிக்கலங்க. பாருங்க, பிரச்சனை பெருசா இருக்கு, பெரிய படை வருது. யோசபாத்தோ இஸ்ரவேல் ஜனமோ ஒருத்தர கூட என்ன பண்ணல. வசனம் வாசித்து பாருங்களா? 2 நாளாகமம் 20ஆம் அதிகாரம் 21, 22 வசனங்களை வாசிங்க. அவர்கள் பாடி துதி செய்ய தொடங்கின போது யூதாவுக்கு விரோதமாய் வந்த பதிவிருந்த அம்மோன் புத்திரரையும் மோவாபியரையும் சேயீர் மலை தேசத்தாரையும் ஒருவருக்கு விரோதமாய் ஒருவரை கர்த்தர் எழும்ப பண்ணினார், அவர்கள் வெட்டுண்டு விழுந்தார்கள். கூடி வந்த சேனை அவங்களே வெட்டுண்டு விழுந்தார்களாம். அப்ப நீங்க என்னதான் பண்ணாங்கன்னு கேட்டீங்கன்னா, 25 வசனம் பாத்தீங்கன்னா, யோசபாத்தும் அவனுடைய ஜனங்களும் அவர்கள் உடைமைகளை கொள்ளையிட வந்தபோது அவர்கள் கண்ட ஏராளமான பொருள்களும் பிரேதங்களிலிருந்து உடுத்தி போட்ட ஆடை ஆபரணங்களும் தாங்கள் எடுத்துக்கொண்டு போகக்கூடாது இருந்தது. 3 நாளாய் கொள்ளையிட்டார்கள். அது அவ்வளவு விகுதியா இருந்தது. கரமையத்துராமே சொல்லுங்க. அல்லேலூயா. யுத்தம், சண்டை, பிரச்சனை, அது நடுவே யோசபாத்துக்கு தேவனை குறித்த தெளிவு, தேவ சமூகத்தை குறித்த தெளிவு, தன்னை குறித்து தெளிவோடு கர்த்தர் கரத்தில் அர்ப்பணித்து ஜெபம் பண்ணதால, கர்த்தரை துதித்ததால இவன் யாரு கூடயுமே சண்டை போடல. 3 நாட்டு படைகள் வந்தது. அவங்கள ஒரு நபர் கூடவே போய் யுத்தம் பண்ணல, கொல்லல, அடிக்கல, ஒண்ணுமே செய்யல. வசனம் சொல்றது போய் கொள்ளையிட்டான். போய் என்ன பண்ணான்? கொள்ளையிட்டான். அவங்க கொண்டு வந்த சொத்துக்கள், ஆபரணங்கள் எல்லாத்தையும் போய் எடுத்து வரதான் போனான். ஏன்னா எல்லாரும் அங்க வனாந்தரத்துல வெட்டுண்டு செத்து போனாங்க. வந்த யுத்தத்துக்கு வந்த எல்லாமே அவனே செத்து போயிட்டான். வந்த பொருட்கள், ஆஸ்திகள் மட்டும் அங்க அனாதையா கிடக்கு. அங்கேயே வச்சிருப்பானே, போய் பாருங்க, போய் எல்லாத்தையும் எடுத்துட்டு வர அளவுக்கு கர்த்தர் இந்த யோசபாத்தையும் அவன் ஜனத்தையும் ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. சில பிரச்சனை உங்களுக்கு எதிரா இருக்கா? சில போராட்டங்கள் எதிரா இருக்கா? இந்த நேரத்துல தேவனை குறித்த ஒரு தெளிவோடு இருங்க. தேவ சமூகத்தை குறித்த ஒரு தெளிவோடு இருங்க. உங்களை குறித்த ஒரு தெளிவோடு இருந்து உங்களை ஆண்டு கரத்துல அர்ப்பணிங்க. நான் நிச்சயம் சொல்றேன், அந்த பிரச்சனையோடு நீங்க போராட மாட்டீங்க. அந்த பிரச்சனையோடு நீங்க சண்டையிட்டு உங்க பலனை செலவு பண்ணவே மாட்டீங்க. அந்த பிரச்சனை உங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாறுபடி, ஏனென்றால் இந்த ஜனங்கள் கொள்ளையிட்டது போல உங்களுக்கு நன்மை உண்டாகும்படி கர்த்தர் காரியங்களை மாறுதலாய் முடிய பண்ணுவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? என் வாழ்க்கையில எதிர்மறையான சூழல் கூட எனக்கு நன்மையாய் மாறிவிடும். அல்லேலூயா. பாருங்க, சிலர் கொரோனா வந்துச்சுன்னு சொல்லுவோம். சிலர் பாருங்க, சிலர் சாட்சி சொல்லுவாங்க, கொரோனாவிலும் எங்கள் ஆண்டு நல்லா வச்சிருந்தாரு சில சாட்சி சொல்றாங்க. அல்லேலூயா. கொரோனா ஊருக்கே வந்தாலும் நாங்க எப்படிதான் இருந்தோம்? நல்லா இருந்தோம்.
சில சொல்லுவாங்க வீட்டில் உட்கார்ந்த மணிக்கே எங்களுக்கு சம்பளம் டான் டான் வந்துச்சு பாஸ்டர் அப்படின்வாங்க. சில பிரச்சனை பாருங்க, சில போராட்டத்தின் மத்தியிலும் கர்த்தர் என்ன பண்ணுகிறார்? எதிர்மறையான நேரங்களிலும் அதை நன்மைக்கு எதுவாய் மாற பண்ணுவார். இந்த காலத்துல யாராவது இருக்கீங்க அப்படிப்பட்ட ஒரு எதிர்மறையான சூழல் இருக்கிறீங்களா? நீங்க பார்க்காத உங்க வாழ்க்கையில் நடந்து கொண்டு இருக்கா? நான் தாழ்மையா உங்களை உற்சாகப்படுத்துறேன். இந்த நேரத்துல தேவனை குறித்த நல்ல தெளிவோடு இருங்க. தேவ சமூகத்தின் முக்கியத்துவத்தை மறந்துடாதீங்க. உங்களை உங்க விளைவித்த ஆண்டத்தை ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் காரியங்களை மாறுதலாய் முடிய செய்வார். அப்படியே கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோமாக.